ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 83 ஓய்வு நாளில் கதிர் கொய்தல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 வசனங்கள் 1 முதல் 8 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, நாம் அதோ அந்த வீட்டிற்கு சென்று சேர வேண்டும் என்று சொல்லி சென்று சேர்ந்ததும் அங்கு அப்பமும் உபசாந்தியும் கேட்டார்கள். ஆனால் அந்த வீட்டுக்காரன் அவர்களை முரட்டுத்தனமாக துரத்திவிட்டான். சீடர்கள் இயேசுவிடம், பெலிஸ்தியர் வர்க்கம், மலை பாம்புகள், அவர்கள் எப்போதுமே அப்படித்தான். அந்த குலத்தில் பிறந்தவர்கள் நச்சுக்கனி கொடுப்பார்கள் என்று முழங்கினார்கள். இதற்கு சரிக்கு சரி இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, எதற்காக பிறர் சிநேகத்தை இழக்கிறீர்கள்? பழிக்கு பழி வாங்கும் சட்டத்தின் காலம் முடிந்து விட்டது. முன் வாருங்கள், இன்னும் இரவு ஆகவில்லை. நீங்களும் இன்னும் பசியால் சாகும் நிலைக்கு வரவில்லை. இந்த சின்ன பரித்தியாகத்தை இவர்களின் ஆன்மாக்கள் என்மேல் தாகம் கொள்ளும்படியாக ஒப்புக்கொடுங்கள் என்றார். சீடர்கள் ஒரு வயலில் புகுந்து தானிய கதிர்களை கொய்து உள்ளங்கைகளில் வைத்து கசக்கி தின்றார்கள். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, தானியம் நன்றாக இருக்கிறது, உமக்கு ஒன்றுமில்லையே, இதில் ஒரு இரட்டை மனம் உள்ளது, வயல் முழுவதையுமே தின்றுவிடலாம் போல் இருக்கிறது என்று சத்தமாக சொன்னார். மற்ற சீடர்கள் பேதுருவை பார்த்து, நீர் சொல்வது சரி, நமக்கு அப்பம் கொடாததை பற்றி அவர்கள் வருத்தப்படட்டும் என்று சொல்லிக் கொண்டே வயல் நடுவே நடந்து சுவையுடன் உண்டார்கள். இயேசு பதில் சொல்லாமல் முன்னால் நடந்து சென்றார். சிறிது தூரம் சென்றதும் வழியில் கோபத்துடன் ஒரு பரிசேய குழு நிற்பதை கண்டார். அவர்களை பார்த்து அன்புடன் புன்னகை புரிந்து, சமாதானம் உங்களுடன் இருப்பதாக என்று வாழ்த்தினார். அவர்களில் ஒருவன் இயேசுவை பார்த்து, நீ யார் என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து, நான் நாசரேத் இயேசு என்றார். இன்னொருவன் மற்றவர்களை பார்த்து, பார்த்தீர்களா, இது அவன்தான் என்று நான் சொன்னேனே என்றான். இதற்கிடையில் சீமோனும் பர்த்தலோமையும் இயேசுவின் பக்கத்தில் வந்துவிட்டார்கள். மற்ற அப்போஸ்தலர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இன்னும் சாப்பிட்டு மென்று கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் தானியம் அவர்கள் கைகளிலும் இருந்தது. பரிசேயன் இயேசுவை பார்த்து, நீர்தான் அந்த பிரபலமான நாசரேத் இயேசுவா? இவ்வளவு தூரத்திற்கு எதற்காக வந்தீர் என்று கேட்டான். இயேசு அந்த பரிசேயனை பார்த்து,
ரட்சிக்கப்பட இங்கேயும் ஆன்மாக்கள் இருப்பதால் என்றார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, அதற்கு நாங்களே போதுமே, எங்கள் ஆன்மாக்களையும் எங்கள் மக்களின் ஆன்மாக்களையும் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்றான். இயேசு அந்த பரிசேயனை பார்த்து, அது அப்படி இருந்தால் நீங்கள் சரியான காரியத்தை செய்கிறீர்கள். ஆனால் நான் சுவிசேஷத்தை போதிக்கவும் ரட்சிக்கவும் அனுப்பப்பட்டேன் என்றார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, அனுப்பப்பட்டேன் அனுப்பப்பட்டேன், அதை எங்களுக்கு யார் எண்பிப்பார்கள்? உம்முடைய செயல்கள் அதை நிச்சயம் செய்ய முடியாது என்றான். இயேசு அந்த பரிசேயனை பார்த்து, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்வை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று கேட்டார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, அக்கறை இருக்கிறது. உம்மை ஆராதியாதவர்களுக்கு நீர் மரணத்தை கொடுப்பவராயிற்று. அப்படி எல்லா குருக்கள் பரிசேயர்களின் இன வகுப்புகளையும் வேத பாரகர் பிரிவையும் இன்னும் மற்ற பலதையும் அவர்கள் உம்மை ஆராதிக்காததற்காக கொல்ல விரும்புகிறீரா? அவர்கள் ஒருபோதும் அதை செய்ய மாட்டார்கள். உமக்கு புரிகிறதா? இஸ்ராயேலின் தெரிந்தெடுக்கப்பட்ட நாங்கள் உம்மை ஒருபோதும் வழிபட மாட்டோம், உம்மை நேசிக்கவும் மாட்டோம் என்றான். இயேசு அந்த பரிசேயனை பார்த்து, என்னை நேசிக்கும்படி உங்களை நான் கட்டாயப்படுத்தவில்லையே, மேலும் கடவுளை வழிபடுங்கள் என்றுதான் சொல்கிறேன். ஏனென்றால் என்று சொல்லும் போது பரிசேயன் இயேசுவை பார்த்து, அது நீர்தான். ஏனென்றால் நீரே கடவுள் இல்லையா? ஆனால் நாங்கள் எங்கள் ராபிகளை மறந்துவிட்டு உம்மை பின் செல்கிற கோரமான கலிலேயர்கள் அல்ல, யூதேயாவின் முட்டாள்தனமான மக்களும் அல்ல என்றான். இயேசு அந்த பரிசேயனை பார்த்து, மனிதனே, குழப்பமடையாதீர். நான் எதையுமே கேட்கவில்லை. நான் என் அலுவலை நிறைவேற்றுகிறேன். நான் கடவுளை நேசிக்கும்படி மக்களுக்கு போதிக்கிறேன். 10 கட்டளைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்கிறேன். அது மறக்கப்பட்டு விட்டது. அதைவிட மோசம் என்னவென்றால் அது மோசமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நான் வாழ்வை கொடுக்க ஆசிக்கிறேன், நித்திய வாழ்வு. யாருக்கும் உடல் மரணத்தையோ அதிலும் மேலாக ஞான மரணத்தையோ நான் ஆசிப்பதில்லை. உங்கள் வாழ்வை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று நான் கேட்டது உங்களின் ஆத்தும வாழ்வைத்தான். ஏனென்றால் உங்கள் ஆன்மா என்னை நேசியாவிட்டாலும் நான் உங்கள் ஆன்மாவை நேசிக்கிறேன். ஆண்டவரை நீங்கள் நோக செய்வதாலும் அவருடைய மெசையாவை நீங்கள் இகழ்வதாலும் உங்கள் ஆன்மாவை கொள்கிறீர்கள். அதை பார்த்து எனக்கு துயரம் ஏற்படுகிறது என்றார். பரிசேயன் கோபத்தோடு வலிப்பு வந்தவனை போல் தன் ஆடைகளை கலைத்து தன் முடியை குழப்பி கூச்சலிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நீதிமானான சீமோனின்
நேர் வாரிசான ஊசியேலின் ஜோனத்தான் ஆகிய என்னிடம் இவர் சொல்வதை கேளுங்கள். நான் ஆண்டவரை நோகச் செய்கிறேனாம். உம்மை சபிக்கிறதிலிருந்து யார் என்னை தடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் என்று சொல்லும் போது இயேசு அந்த பரிசேயனை பார்த்து, பயம்தான் உம்மை தடுக்கிறது. ஆனால் நீர் சபிக்கலாம். அதற்காக நீர் சாம்பலாக எரிக்கப்பட மாட்டீர். ஆனால் காலப்போக்கில் அது நடக்கும். அப்போது என்னை கூப்பிடுவீர். ஆனால் அப்போது உமக்கும் எனக்கும் நடுவில் ஒரு சிவந்த நீரோடை இருக்கும். அது என் இரத்தம் என்றார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, அது இருக்கட்டும். ஆனால் அதற்கு இடையில், உம்மை ஒரு புனிதன் என்று கூறுகிற நீர் சில காரியங்களை ஏன் அனுமதிக்கிறீர்? உம்மை ஒரு போதகன் என்று சொல்கிற நீர் மற்றவர்களுக்கு முன் உம்முடைய சீடர்களுக்கு போதித்தால் என்ன? உமக்கு பின்னால் அவர்களை பாரும். அவர்கள் கரங்களில் அவர்களின் பாவத்தின் கருவி இன்னும் இருக்கிறது. அவர்களை நீர் பார்க்க முடிகிறதா? அவர்கள் தானியம் கொய்திருக்கிறார்கள். இதுவோ ஓய்வு நாள். தங்களுக்கு சொந்தமாய் இராத தானிய கதிர்களை கொய்திருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு நாளை மீறி திருட்டும் செய்திருக்கிறார்கள் என்றான். இயேசு அந்த பரிசேயனை பார்த்து, அவர்கள் பசித்திருந்தார்கள். நேற்று மாலையில் நாங்கள் வந்து சேர்ந்த ஊரில் அப்பமும் தங்குமிடமும் கேட்டோம். அவர்கள் எங்களை விரட்டி விட்டார்கள். ஒரு முதிய பெண்தான் எங்களுக்கு கொஞ்சம் அப்பமும் ஒரு கையளவு ஒலிவ காயும் கொடுத்தாள். கடவுள் அவளுக்கு 100 மடங்கு கொடுப்பாராக. ஏனென்றால் அவளிடம் இருந்த எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்துவிட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டாள். நாங்கள் ஒரு மைல் தூரம் நடந்து சட்டத்திற்கு அமைந்து நிறுத்திக் கொண்டோம். ஒரு நீரோடையில் தண்ணீர் குடித்தோம். பின் சூரிய அஸ்தமனத்தில் அதோ அந்த வீட்டிற்கு சென்றோம். அவர்கள் எங்களை ஒதுக்கி விட்டார்கள். நாங்கள் வேத சட்டத்தை அனுசரிக்க மனதாய் இருந்தோம் என்பதை நீர் புரிந்து கொள்ளலாம் என்றார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, ஆனால் நீங்கள் அதை அனுசரிக்கவில்லை. ஓய்வு நாட்களில் சரீர பிரயாசையான வேலைகளை செய்யக்கூடாது. மேலும் மற்றவர்களுக்குரியதை ஒருபோதும் அபகரிக்க கூடாது. நானும் என் நண்பர்களும் துர்மாதிரியை அடைந்திருக்கிறோம் என்றான். இயேசு அந்த பரிசேயனை பார்த்து, எனக்கு இதில் துர்மாதிரிகை இல்லை. நோபே என்ற இடத்தில் தாவீது அர்ச்சிக்கப்பட்ட இறை சமூகத்து அப்பத்தை தானும் உண்டு தன் துணைவர்களுக்கும் கொடுத்தார் என்று நீங்கள் வாசித்தது இல்லையா? அர்ச்சிக்கப்பட்ட அப்பம் கடவுளுடைய இல்லத்தில் அவருக்கே உரியதாய் இருந்தது. அது ஒரு நிரந்தர கட்டளையால் குருக்களுக்கென வைக்கப்பட வேண்டியிருந்தது. அவை ஆரோனையும் அவன் குமாரனையும் சேரும். அவர்கள் அவற்றை பரிசுத்த இடத்தில் உண்ண வேண்டும். ஏனெனில் அவை பரிசுத்தமானவை என்று எழுதப்பட்டுள்ளது.
அப்படி இருந்தும் தாவீது பசியாய் இருந்ததால் அவற்றை தமக்கும் தம் துணைவர்களுக்குமாக எடுத்தார். ஆகவே புனித அரசர் கடவுளினுடைய இல்லத்தில் சென்று தனக்கு அனுமதிக்கப்படாமல் இருந்தாலும் இறை சமூகத்து அப்பங்களை ஒரு ஓய்வு நாளில் அருந்தி இருக்கிறார். அது அவருக்கு பாவமாக சாட்டப்படவில்லை. ஏனெனில் அதற்கு பிறகும் கடவுள் அவரை தொடர்ந்து நேசித்தார். அப்படி இருக்க கடவுளுடைய நிலத்தில் வளர்ந்து அவருடைய சித்தத்தினால் விளைந்த தானிய கதிர்களை பறவைகளுக்கும் சொந்தமாய் இருக்கிற அவைகளை உண்ணக்கூடாது என்று பிதாவின் பிள்ளைகளாய் இருக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் மறுக்கிறீர்களே. இதிலே நாங்கள் பாவம் செய்ததாக நீங்கள் எப்படி கூற முடியும் என்று கேட்டார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, அவர்கள் அந்த அப்பங்களை கேட்டு வாங்கினார்கள், கேட்காமல் எடுக்கவில்லையே, அதிலேதான் வேறுபாடு இருக்கிறது. எப்படி என்றாலும் கடவுள் அந்த பாவத்தை தாவீது மேல் சாட்டவில்லை என்பது உண்மை அல்ல. கடவுள் அவரை கடுமையாக அடித்தார் என்றான். இயேசு அந்த பரிசேயனை பார்த்து, கடவுள் அவரை அதற்காக அடிக்கவில்லை, தாவீதுடைய இச்சைக்காகவும் ஜன கணக்கெடுப்பிற்காகவுமே அடித்தார், மற்ற காரணத்திற்காக அல்ல என்றார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, ஓ, அது போதும், அது சட்டவிரோதமானது, அது அப்படித்தான், நீங்கள் அப்படி செய்ய உரிமை கிடையாது, நீங்கள் அதை செய்யவும் கூடாது, நீங்கள் போய்விடுங்கள், எங்கள் நாட்டில் நீங்கள் இருக்க நாங்கள் விரும்பவில்லை, நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை, உங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்றான். இயேசு சீடர்களிடம், நாம் போவோம் என்றார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, நித்தியத்திற்கும் அதை மறவாதீர்கள், ஊசியேலின் ஜோனத்தான் தன் முன்பாக உங்களை இனி ஒருபோதும் காணாதிருப்பேனாக, போங்கள் என்றான். இயேசு அந்த பரிசேயனை பார்த்து, ஆம், நாங்கள் போகிறோம், ஆனால் நாம் மீண்டும் சந்திப்போம், அப்போது ஜோனத்தான் என்னை காண விரும்புவார், தன் தீர்ப்பை திருப்பி சொல்வதற்காக. அது எதற்காக என்றால், எப்போதைக்கும் உலகத்தில் இருந்து என்னை போக்கடிப்பதற்காக. ஆனால் அப்போது மோட்சமே உம்மிடம், நீர் அப்படி செய்வது சட்ட விரோதமானது என்று சொல்லும். அது சட்ட விரோதமானது என்பது ஒரு கொம்பு எக்கால தொனி போல் உம் இருதயத்தில் உம் வாழ்நாள் முழுவதும் அதற்கு அப்பாலும் எதிரொலிக்கும். குருக்கள் ஓய்வு நாட்களில் பாவம் செய்யாமல் ஓய்வு நாளை மீறுவது போல் ஆண்டவரின் ஊழியர்களாகிய நாங்கள் பாவம் செய்யாமல் பரிசுத்தரான பிதாவின் அன்பையும் உதவியையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் மனிதன் தன் அன்பை எங்களுக்கு மறுக்கிறான். கோவிலை விட எவ்வளவோ மேலானவர் ஒருவர் இங்கே இருக்கிறார். படைப்பில் இருக்கிறவற்றிலிருந்து தான் விரும்பும் எதையும் அவர் எடுத்துக்கொள்ள முடியும்.
ஏனென்றால் கடவுள் வார்த்தையானவருக்கு ஒரு பாத மனையாக அனைத்தையும் படைத்துள்ளார். நான் எடுக்கிறேன், கொடுக்கிறேன், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும். ஏனென்றால் நானே இரக்கமாய் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இரக்கம் என்ன என்பதை அறியவில்லை. நான் இரக்கமாக இருப்பதன் பொருளை நீங்கள் அறிந்திருந்தீர்களானால் இரக்கத்தை தவிர வேறு எதையும் நான் வேண்டுவதில்லை என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் இரக்கம் என்பது என்னவென்று அறிந்திருந்தீர்களானால் மாசற்றவர்களை தீர்ப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அறியவில்லை. நான் உங்களை தீர்ப்பிடவில்லை என்பதையும் கூட நீங்கள் அறியவில்லை. உங்களை நான் மன்னிப்பேன், பிதா உங்களை மன்னிக்கும்படி கேட்பேன் என்பதையும் நீங்கள் அறியவில்லை. ஏனென்றால் நான் தண்டனையை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் அறியவில்லை, நீங்கள் அறிய விரும்பவில்லை. அது நீங்கள் என்னை சாட்டுகிற பாவத்தை விட பெரிது. இந்த குற்றமற்ற மனிதர்கள் செய்ததாக நீங்கள் கூறுகிற பாவத்தை விட அது பெரிது. நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், ஓய்வு நாள் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டதே அன்றி மனிதன் ஓய்வு நாளுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. மானிட மகன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நான் போய் வருகிறேன் என்று சொல்லி தம் சீடர்கள் பக்கம் திரும்பி, வாருங்கள், நாம் போய் அதோ பக்கத்தில் இருக்கிற மணலின் மத்தியில் படுக்க ஓர் இடம் தேடுவோம். நட்சத்திரங்கள் நமக்கு தோழமை தரும், பனி நமக்கு புத்துணர்ச்சி ஊட்டும். இஸ்ராயேலுக்கு மன்னாவை பொழிந்த கடவுள் அவருடைய எளிய ஊழியர்களாகிய நமக்கும் உணவளிப்பார் என்று சொல்லிவிட்டு சீடர்களுடன் சென்று விட்டார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 83 ஓய்வு நாளில் கதிர் கொய்தல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.